ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். தாவீது அரசன் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாட்சி செய்து கொண்டிருந்த நாட்களிலே எதிரிகளோடு நீண்ட நெடிய யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆண்டவர் விரும்பின அளவுக்கு தம்முடைய தேசத்தை அவர் விசாலமாக்கின பின்பு தாவீதை அவனுக்கு சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி அவனுக்கு யுத்தமில்லாத இளைப்பாறுதலின் நாட்களை கட்டளையிட்டார். அப்படி தாவீது தன்னுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தாவீதின் இருதயத்திலே ஒரு யோசனை தோன்றினது. கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினால் என்ன என்கிறதுதான் அந்த எண்ணம். அப்பொழுது தாவீது கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அழைத்து இந்த விருப்பத்தை அவரிடத்தில் சொன்னார். அப்பொழுது தீர்க்கதரிசி ராஜாவிடத்தில் சொன்னார், நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்று. தாவீது பண்ணின யுத்தங்களிலெல்லாம் கர்த்தர் அவருக்கு வெற்றியை கொடுத்தது உண்மைதான். இவைகளெல்லாம் சரியாக இருக்கிறதுனால் தாவீதனுடைய உள்ளத்தில் தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாமே சரிதான் என்கிறது பொருள் அல்ல. இங்கே தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கும் ஒரு தவறு சம்பவித்து விடுகிறது. அது என்னவென்றால், கர்த்தர் தான் தாவீதோடு கூட இருந்து இவ்வளவு வெற்றிகளை கொடுத்திருக்கிறாரே, அப்படியானால் தாவீதனுடைய உள்ளத்திலே தோன்றுகிற நல்ல எண்ணங்கள் எல்லாம் கர்த்தருடைய எண்ணங்கள் தான், அவைகளெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார் என்கிறது தான். ஆனால் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிறதை குறித்து தாவீதுக்கு முன்னதாக தேவனிடத்திலே ஒரு திட்டம் இருந்தது. தாவீதனுடைய மகனாகிய சாலமோனை கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தான் தீர்க்கதரிசிக்கு உண்டானது. ஆண்டவர் சொன்னார், தாவீது எனக்கு ஆலயத்தை கட்டுகிறது இல்லை என்று. இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்ற காரியம், நாம் செய்கின்ற காரியங்கள் சிலவைகளெல்லாம் சரியாக இருப்பதனால், தேவன் நமக்கு அனுகூலமாக இருப்பதனால் நாம் நினைத்து விடுவோம், நான் நினைக்கிறது எல்லாமே சரிதான், நான் எதை செய்தாலும் கர்த்தர் எனக்கு ஒத்தாசை பண்ணுவார் என்று. அது தவறான காரியம். பெரியவர்களுக்குள்ளேயும் சில நேரங்களில் வருகிற எண்ணம், தாங்கள் சொல்லுகிறதை பிறர் சரி என்று சொல்லுவதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தாவீது இந்த இடத்திலே தான் செய்ய போகிறது கர்த்தருக்கு சித்தமானது தானா என்பதை யோசித்து செயல்பட்டிருந்தால் தேவன் நல்ல ஆலோசனையை கொடுத்திருப்பார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய 2 காரியங்கள். நாம் செய்கிற காரியங்களிலெல்லாம் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதனால் நம்முடைய சொந்த விருப்பங்களையெல்லாம் நாம் நிறைவேற்ற முற்படுவோமானால் தேவன் நமக்கு துணையாக இருக்க மாட்டார். கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கிறார் என்பதனாலே கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் சொல்லுவதெல்லாம் சரிதான் என்று எல்லாவற்றிற்கும் தலையாட்டி சொல்லுவதும் தவறான காரியம். நாம் செய்ய போகிற எந்த காரியத்தையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். கர்த்தர் அதை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதையே நாம் செய்வோம். அப்படியே பிறரை கர்த்தருக்குள் வழி நடத்துவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்குள் தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாம் சரி என்கிற நினைவுகள் எங்களிடத்திலே ஒருபோதும் இராமல் இருக்கட்டும். எங்களுக்குள்ளே தோன்றுகிற எண்ணங்களை குறித்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய நல்ல ஜப அனுபவத்தை எங்களுக்கு தாரும். சுயநல எண்ணங்களுக்கு இடங்கொடாமல் தேவ சித்தத்தை மாத்திரம் செய்ய வேண்டும் என்கிற ஆழமான அறிவோடு வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை பலப்படுத்தும். ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.